காவலர் வீர வணக்கம் நாள். பணியின் போது வீரமரணம் அடைந்தவர்களுக்கு 63 குண்டு முழங்க வீரவணக்கம் செலுத்தப்பட்டது. இனி விரிவான செய்திகள். இந்த ஆண்டு இந்தியா முழுவதும் பல்வேறு இன்னலான பணிகளுக்கு இடையே வீரமரணம் அடைந்த 191 காவல் அதிகாரிகள் மற்றும் ஆளுநர்கள் நினைவாக காவலர் வீரவணக்கம் நாள் அரியலூர் மாவட்ட காவல் கண்காணிப்பாளர் விஸ்வேஷ் சாஸ்திரி அவர்கள் தலைமையில் இன்று ஆயுதப்படை மைதானத்தில் நடைபெற்றது. முன்னதாக மாவட்ட காவல் கண்காணிப்பாளர் நினைவு சின்னத்திற்கு மலர் வளையம் வைத்து மரியாதை செலுத்தினார்கள். இதனைத் தொடர்ந்து மாவட்ட கூடுதல் காவல் கண்காணிப்பாளர் முத்தமிழ் செல்வன் தலைமையிடம் காவல் துணை கண்காணிப்பாளர் சாலை ராம் சக்திவேல் அவர்கள், அரியலூர் உட்கோட்டம் ரவிச்சந்திரன், மாவட்ட குற்றப்பதிவேடு கூடம் அவர்கள் மற்றும் காவல் ஆய்வாளர்கள் கலந்து கொண்டு மலர் வளையம் வைத்து அஞ்சலி செலுத்தினார்கள். இதனைத் தொடர்ந்து அரியலூர் மாவட்டத்தில் பணியின் போது உயிர் தீர்த்த 5 காவலர்களின் குடும்பத்தினர் மலர் வளையம் வைத்து அஞ்சலி செலுத்தினார்கள். இதில் 2019ஆம் ஆண்டு புல்வாமா தாக்குதலில் உயிரிழந்த அரியலூர் மாவட்டம் கார்குடியை சேர்ந்த மத்திய பாதுகாப்பு படை வீரர் தெய்வ திரு சிவச்சந்திரன் அவர்களின் குடும்பத்தினரும் கலந்து கொண்டு அஞ்சலி செலுத்தினார்கள். அரியலூர் மாவட்ட ஆயுதப்படை காவல் ஆய்வாளர் கார்த்திகேயன் அவர்கள் தலைமையிலான ஆயுதப்படை காவலர்கள் அரசு மரியாதையுடன் 63 குண்டுகள் முழங்க வீரமரணம் அடைந்த காவலர்களுக்கு வீர வணக்கம் செலுத்தினார்கள். இதனைத் தொடர்ந்து மாவட்ட காவல் கண்காணிப்பாளர் அவர்கள் இந்த ஆண்டு அரியலூர் மாவட்ட காவல்துறையில் பணிபுரிந்து மறைந்த காவலர்களின் பணியையும் அர்ப்பணிப்பையும் நினைவு கூர்ந்து அவர்களது குடும்பத்தினரிடம் சான்றிதழ் வழங்கினார்கள். இறுதியாக மறைந்த காவலர்களின் குடும்பத்தினருக்கு அரியலூர் மாவட்ட காவல்துறை சார்பாக விருந்து உபசரிப்பு நடைபெற்றது. இந்நிகழ்ச்சியில் காவல் உதவி ஆய்வாளர்கள், ஆயுதப்படை காவலர்கள் மற்றும் ஊர்காவல் படையினர் கலந்து கொண்டு வீரமரணம் அடைந்த காவலர்களுக்கு வீரவணக்கம் செலுத்தினார்கள். வீரவணக்கம் நாளில் மாவட்ட காவல் கண்காணிப்பாளர் அவர்களின் உரை: எங்களுடன் பயணித்து காவல் பணியில் உயிர் தீர்த்த காவலர்கள் என்றும் எங்கள் நினைவில் இருப்பார்கள். காவல்துறை ஒரு குடும்பம் போன்றது. அதில் யாருக்கேனும் ஒரு இழப்பு ஏற்பட்டால் நாங்கள் அனைவரும் உறுதுணையாக இருப்போம். காவலர் வீரவணக்கம் நாள் வரலாறு: அக்டோபர் 21ஆம் நாள் ஆண்டுதோறும் காவல் வீரவணக்க நாளாக நாடு முழுவதும் கடைபிடிக்கப்படுகிறது. 1959ஆம் ஆண்டு இதே நாளில் லடாக் பகுதியில் ஹாட் ஸ்பிரிங்ஸ் என்ற இடத்தில் சீன இராணுவத்தினர் ஒளிந்திருந்து மேற்கொண்ட திடீர் தாக்குதலில் 10 மத்திய பாதுகாப்பு படைகள் CRPF உயிரிழந்தனர். கடல் மட்டத்தில் இருந்து 16,000 அடி உயரத்தில் அன்று வீர மரணம் அடைந்த காவலர்களின் தியாகத்தை கடல் அலைகள் கண்ணுக்கு தெரியும் இவ்விடத்திலிருந்து நாம் இன்று நினைவு கூறுகிறோம். கடற்கரை ஆனாலும் பனிமலை சிகரமான ஆளும் காவல் பணி இட நிறைந்தது. லார்ட் டெனிசன் வார்த்தைகளில் சொல்ல போனால், தேர்ஸ் நாட் டு ரீசன் வை தேர்ஸ் டு மேக் ரிப்ளை, தட்ஸ் பட் டு டூ அண்ட் டை. உறுதிமொழி ஏற்றனர். உனது வருங்காலத்தில் எனது தற்காலத்தை ஈந்தேன். நாளைய உன் விடியலுக்கு இன்று நான் மடிய தயார் என்று கூறி இவ்வாண்டு இந்தியாவில் பல்வேறு பகுதிகளில் நம்மை விட்டு பிரிந்த காவல் குடும்பத்தினரின் எண்ணிக்கை 191. மடிந்த இவர்கள் விட்டு சென்ற பணிகளை செய்து முடிப்போம் என்று உறுதி ஏற்று அவர்களின் வீர தியாகம் வீண் போகாது என்று இந்த காவலர் வீர வணக்க நாளில் உறுதிமொழி ஏற்றினார். TN செய்திகளுக்காக அரியலூர் மாவட்ட செய்தியாளர் SP ரவிச்சந்திரன். 16,000 அடி உயரத்தில் அன்று வீர மரணம் அடைந்த காவலர்களின் தியாகத்தை கடல் அலைகள் கண்ணுக்கு தெரியும் இவ்விடத்தில் இருந்து நாம் இன்று நினைவு கூறுகிறோம். கடற்கரை ஆனாலும் குறைந்தது. லார்ட் டெனிசனின் வார்த்தைகளில் சொல்ல போனால், there's not to reason why, there's not to make reply, there's but to do and die. உனது வருங்காலத்திற்கு எனது காலத்தை ஈந்தேன். நாளைய உன் விடியலுக்கு இன்று நான் முடிய தயார் என்று கூறி இவ்வாண்டு இந்தியாவில் பல்வேறு பகுதிகளில் நம்மை விட்டு பிரிந்த காவல் குடும்பத்தினர் எண்ணிக்கை 191. முடிந்த இவர்கள் வீட்டு SSI சண்முகவேல், ஹெட் கான்ஸ்டபிள் ஸ்ரீனிவாசன், ஹெட் கான்ஸ்டபிள் ஜஸ்டின் மென்டன்ராஜ், ஆந்திர பிரதேஷ் DYSP சக்கரதார் ராவ் 5 others, அருணாச்சல் பிரதேஷ் கான்ஸ்டபிள் சுல்தான். முடிந்து இவர்கள் வீட்டு சென்ற பணிகளை செய்து முடிப்போம் என்று உறுதி கொண்டு அவர்களின் வீர தியாகம் வீண் போகாது என்று இந்த காவலர் வீர வணக்க நாளில் உறுதிமொழி. மனோஜ் ஜவஹர்லால் and 5 others, Tripura, SI David,
and two others. Uttar Pradesh, Inspector Sunil and three others. Uttarakhand, வணக்கம். நாங்கெல்லாம் அனுப்பிச்சு அவங்க பேசி கையில் வாங்க. உள்நீக்க காவலர்களுக்காக அநேக நாளுக்கு வருகின்ற மாவட்ட காவல் கண்காணிப்பாளர் உள்ளிட்ட அனைவருக்கும் மிக்க நன்றி. எங்கள் கூட இவ்வளோ நாள் பயணித்த 5 காவலர்கள், ஒரு எஸ்ஐ, அவங்க எல்லாருமே என்றைக்குமே எங்கள் நினைவில் இருப்பாங்க. காவல்துறை ஒரு குடும்பம் மாதிரி. அந்த குடும்பத்தில் யாருக்காவது ஏதாவது ஒரு இழப்பு, ஏதாவது ஒரு நஷ்டம் நடந்தால் அதுக்கு நாங்கள் உறுதுணையாக இருப்போம், என்றைக்குமே இருப்போம். ஒரு காவல் கண்காணிப்பாளராக, ஒரு டிஸ்ட்ரிக்ட் எஸ்பியாக நான் உங்களுக்கு உறுதி அளிக்கிறேன்.